அண்ணாமலையாருக்கு அரோகரா, உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. பேரன்பும் பெரும் கருணைக்கும் உரிய அடியார் பெருமக்களின் பொன்னார் திருவடிகளை வணங்கி இறைவனுடைய பெரும் கருணையினால் நாம் எடுத்த பிறவி பயனை அடைய இறைவன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காலத்தை நிர்ணயித்திருக்கின்றான். அந்த வகையில் கடந்து சிந்திக்கும் பொழுது பிரபஞ்சத்திற்கே இறைவன் கருணை கொடையாக, கற்பக விருட்சமாக, காமதேனுவாக, அவன் தியாகராஜனாக கருணை அமிர்தத்தை வழங்கும் கொடைக்காலமாக விளங்கக்கூடிய நாள் மகா சிவராத்திரி. மகா சிவராத்திரி கேட்டதெல்லாம் கொடுக்கும் கற்பக விருட்சம், இல்லை என்றே சொல்லாத ஒரு காலம். இங்கே நாம் சிந்திக்கும் போது 33 கோடி தேவர்களும் 48,000 ரிஷிமார்களும் அவர்கள் பெற்ற வரன் அத்தனையும் இந்த மகா சிவராத்திரியினுடைய விரதத்தின் பயனாக பெற்ற வரங்களே என்பதை நாம் இங்கு சிந்திக்க வேண்டும். எதை கேட்டாலும் இல்லை என்று சொல்லாத அந்த அற்புத காலம் மகா சிவராத்திரி. அதனுடைய பலாபலனை அவரவர்களுக்கே உரியதாக இறைவன் வழங்குகின்றான். அந்த வகையில் சிந்திக்கும் பொழுது இப்பொழுது வரக்கூடிய இந்த அற்புதமான மகா சிவராத்திரி பல நூறாண்டுகளுக்கு ஒரு முறை அமைய இருக்கின்ற இந்த அற்புத காலம் சிந்திக்கும் பொழுது மகா சனி பிரதோஷம் ஆன்மாவில் இருக்கக்கூடிய அழுக்கினை அனைத்தையும் தூய்மைப்படுத்தி கைலாய கதவினை திறக்கக்கூடிய முதல் குருமூர்த்தியாக இருக்கக்கூடிய மகா நந்தியம்பெருமான் சனி பிரதோஷமாக அமைந்து இவற்றில் நம்முடைய கர்ம வினைகளை எல்லாம் கண்ணீரால் கழுவி பாத்திரத்தை இறைவனிடம் ஒப்படைக்க கைலாய கதவினை மகா சிவராத்திரியில் திறக்கும் அற்புத நாள் வருகின்ற நாள் நாளை அமைய இருக்கின்ற அற்புத காலம். இந்த நன்னாளில் தேவர்களுக்கும் மூவர்களுக்கும் எட்டாத அந்த ஞான திருவடி கண்ணீரால் சரணடையும் போது அன்பெரும் பிடியுள் அகப்படும் அண்ணாமலையாக உலகத்தில் அடிமுடி காண முடியாது நின்ற அந்த அற்புத வரலாறு கொண்ட அந்த மகா சிவராத்திரியே லிங்கோத்பவமாக திருவண்ணாமலை ஸ்தல மூலமூர்த்தியாக இருப்பதனால் அடியார் பெருமக்கள் அந்த அற்புத காலங்களை பயன்படுத்திக் கொள்ள வருகின்ற மகா சிவராத்திரி, அதிலும் நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை கஷேத்திரத்தில் அடிக்க 1008 சிவலிங்கம் என்ற அற்புதம் நிறைந்த இந்த மண்ணில் புராண கோடியில் ஒரு துளியாக இருக்கும் அடியவருக்கு அடியவராக இருக்கக்கூடிய அடியார்களும் அடியனும் இங்கே அமைந்திருக்கக்கூடிய ஆதி மகாநந்தி குருப்பீடத்தில் மகா சிவராத்திரி குழந்தைகள் எல்லாம் ஒன்று கூடி நாளைய தினம் 15ஆம் தேதி மாலை 6 மணி துவங்கி மறுநாள் சூரிய உதயம் வரை நடக்கும் அற்புதத்தில் கலந்து கண்ணீரால் கரைந்து அவன் திருவடியில் ஐக்கியமாகும் அற்புத நாளுக்காக அழைப்பு இறைவன் அருளால் விடப்படுகின்றது என்பதை அடியார்கள் திருவடிகளுக்கு சமர்ப்பணம் செய்கின்றோம். அண்ணாமலையாருக்கு